60 பேருக்கு மேலே அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைக்கு முழு காரணம் தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இது படுகொலைன்னு சொல்கிறேன்னா, இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்குவோம், இந்த கள்ளச்சாராய கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று பல வசனம் பேசினார். அப்பயும் இந்த சிபிசிஐடி என்கொயரி வச்சாங்க, வந்தாங்க போனாங்க, அங்கே விற்றவங்க ஒரு 10 பேரை 5 பேரை கைது பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் பக்கத்து மாவட்டத்தில் சம்பவம். இப்பயும் ஒரு சிபிசிஐடி என்கொயரி, ஒரு தனிநபர் கமிஷன், இதில் ஒரு 20 பேர் கைது பண்ணியிருக்காங்க, விற்றவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன உண்மை வெளிவரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இது கொஞ்ச நாள் போனப்புறம் அது எல்லாம் ஆகிடும். அடுத்த சம்பவம் 6 மாதத்துலேயோ அடுத்த வருஷம் வரும். ஏன் இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன்னா, அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்திலேயோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயோ வட மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கள்ள சாராயம் காய்ச்சறது வரதெல்லாம் இது காலங்காலமாக நடக்கிறது ஒன்று தான். பல முறை நாங்கள் சொல்லியும் அது அன்றைக்கி கைது பண்ணுவாங்க, அன்றைக்கி மாலையில் வெளியில் வந்துடுவாங்க. இது யார் ஆளுங்கட்சியோ அவங்களுடைய உடந்தையோடு தான் கள்ள சாராயம் காய்ச்சறது நடக்கும். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு வச்சு தான் காய்ச்சுவாங்க. இப்போ நான் கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அங்கே என்ன நடந்தது. அந்த மலையில் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமாக அங்கே கள்ளச்சாராயம் அங்கே விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே காய்ச்சிட்டு இருக்காங்க. அதற்கு யார் பாதுகாவலர்னா, அங்கே பார்த்தா மலையில் போய் பார்த்தா அங்கே அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி ஒருத்தர் மலைராஜா, காட்டு ராசாவா மலைராசாவா இல்லை, அவர் ஒரு பெரிய டான், அங்கே எம்எல்ஏவுடைய தம்பி, இவர் தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம். இது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு, மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். அங்கே இப்போ வரவங்களை போகிற ஏன் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குறான்னு அவன் எம்எல்ஏன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ பேருக்கு தெரியுத செய்தி முதலமைச்சருக்கு தெரியாதாமா? அரசுக்கு தெரியாதாம்மா? எவ்வளோ ஒரு மோசம்! இது உயிர் சம்பந்தமான பிரச்சனை. உயிர் மட்டும் கிடையாது, இது ஏதோ இந்த சம்பவம் நடந்ததுனால இது இப்போ பண்ணியிருக்கு. இது காலங்காலமாக இப்போ என்னென்னா அந்த கிராமங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அது குத்தகைக்கு விட்டுடுறாங்க மொத்தமாக. ஒரு வருஷத்துக்கு 35,000 50,000 60,000 குத்தகைக்கு விட்டுடுறாங்க. குத்தகை விட்டுட்டு அவன் ஒருத்த மட்டும்தான் அங்கே இந்த ஊரில் விற்க முடியும். அடுத்த ஆண்டு அந்த குத்தகையை புதுப்பிப்பாங்க. யார் அதிகமாக காசு கொடுக்குறது? இதுதான் எல்லா கிராமத்திலும் நடக்கிறது அங்கே. அப்போ இதெல்லாம் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி சொல்லுவாங்களா? ஏன்னா இதில் சிபிசிஐடி என்ன பண்ணுவாங்க, அங்கே கீழ் மட்டத்தில் யார் அதில் பிடிப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு யார் சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் பிடிச்சிருப்பாங்க. இதில் அரசியல் புள்ளிகள், பெரிய பெரிய புள்ளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் உண்மையான உண்மை வெளியே வரும். சிபிசிஐடியில் இங்கே மாநில அரசுக்கு அது முதலமைச்சர் துறையில் முதலமைச்சர் தான் அதுக்கு தலைமை. முதலமைச்சர் வந்து அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு எப்படி சொல்லுவார்? அந்த ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க, அவர் சொல்கிறாரான்னு நான் பார்க்குறேன். நான் இது யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அங்கே சொல்கிற செய்தி இந்த 2 எம்எல்ஏக்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு யாருன்னா சொல்கிறாங்க. அந்த ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை அது. அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கவங்களும் எங்கள் மேலே வழக்கு போடுறானுங்க. இது எப்படி இருக்கு? நாங்கள் அதை எதிர்த்து போராடுறோம், விற்கிறவங்களும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. அதை பற்றி எங்களுக்கு நாங்களாம் பார்த்துப்போம், சட்ட ரீதியில் பார்த்துப்போம், அரசியல் ரீதியில் நாங்கள் பார்த்துக்க போகிறோம். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் எவ்வளோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோம். ஆனால் எங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள் இங்கே இருக்குது, எங்ககிட்ட இருக்குது. அது அது அடுத்தது, அது அடுத்தது ஆன்டிடோட் இல்லை. நான் முடிச்சிடுறேன். அப்போது எங்களோட நோக்கம் சிபிஐ விசாரணை நடந்தால் தான். ஏன்னா சிபிஐ விசாரணை ஏன் நாங்கள் கேட்குறோன்னா, இது வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூ.
பாண்டிச்சேரியிலேருந்து வந்து தான் அங்கே மெத்தனால் வந்து கும்மிடிப்பூண்டியில்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்பு கடந்த காலத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு, அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் சப்ளை பண்ணுறா எல்லாமே இருக்கும். அதில் இதில் வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடி அவங்க மேலே ஏதாவது அலிகேஷன் கொடுப்பாங்களா? பண்ண போகிறதில்ல. இதில் உயர்நிலை அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் எங்களுக்கு உண்மையான விசாரணை கிடைக்கும், உண்மைகள் வெளிவரும். ஏன் இது நாங்கள் கேட்குறோன்னா, இது ஏதோ விளம்பரத்துக்காகவோ அரசியலுக்காக நிச்சயமாக நாங்கள் கேட்கல. இது நாங்கள் கேட்குறது அடுத்த முறை இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது, அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். அடுத்தது நடக்கக்கூடாது. சிபிஐ என்கொயரி பண்ணாங்கன்னா இது வந்து கடந்த 30 ஆண்டுகளாக யார் விற்றாங்க, எந்த நெக்ஸஸ், யார் பாதுகாப்பு, எப்படிலாம் எல்லாமே இது என்கொயரியில் வரும். அது யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சி, எந்த அமைப்பு, எந்த சமுதாயம், எந்த ஜாதி பண்ணாலும் எங்களுக்கு அவ்வளோ, யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க. இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும். இந்த கலாச்சாரத்தை என்ன, முதல்ல பூரண மது விலக்கு கொண்டு வாங்க, படிப்படியாக கொண்டு வாங்க. ஒரே நாளில் கொண்டு வர வேண்டாம். ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். எல்லாம் தமிழ்நாடு இளைஞர்கள் எல்லாம் அவர் மருத்துவமனையில் அனுமதிப்படுவாங்க எல்லாம். அந்த அளவுக்கு இவங்க தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியல, தமிழ்நாட்டில் மது இல்லாமல் இருக்க முடியாத சூழல் இளைஞர்களுக்கு, இதுதான் திராவிட மாடல். அதனால் இதை கொண்டு வந்தது தான். அது இன்னொன்று, அவங்க ஏன் குடித்தாங்கன்னு காரணம், நான் அந்த கிராமத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட மக்கள்லாம், உயிர் அந்த குடும்பத்தை இழந்த மக்கள்லாம் நான் போய் சந்திச்சு. நான் அது இல்லாமல் அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது காலங்காலமாக விற்றுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் புகார் கொடுத்தா காலையில் கைது பண்ணுறாங்க, மாலையில் எங்களை வந்து மிரட்டுறான். யார் புகார் கொடுக்காங்களோ காவல்துறையில் இவங்க தான் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு. இது பெரிய ஒரு நெக்ஸஸ் இருக்குது, பொலிட்டிஷியன் போலீஸ் நெக்ஸஸ். இது சிபிசிஐடி வெளியில் கொண்டு வருவாங்களா? நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதே நேரத்தில் கள்ளுக்கடை திறக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு, கவனிச்சிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு உடந்த கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து தமிழ்நாடு மாறிச்சு. இப்போ தமிழ்நாடு வந்து குடிகார நாடாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா 3 தலைமுறைகள் வந்து இன்னைக்கு மது அருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, சாலை விபத்துகள் நடக்கிறது. காரணம் மது. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வந்து இளம் விதவைகள் இருக்கிறாங்க, காரணம் மது. தமிழ்நாட்டில் அதிகமாக கல்லீரல் பிரச்சனை இருக்கிறது, காரணம் மது தான். தமிழ்நாட்டில் அதிக மனநல நோய் பிரச்சனை வருது, மது தான். தமிழ்நாட்டில் அதிக தற்கொலை நடக்கிறது காரணமும் மது தான். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எல்லாமே மது தான் காரணம். இவங்க மதுவை வந்து விற்கல, மதுவை திணிக்கிறாங்க, டார்கெட் வைக்கிறாங்களே. 45,000 கோடி இந்த ஆண்டுனா அடுத்த ஆண்டு 50,000 கோடின்னு டார்கெட் வைக்கிறாங்க. ஏன், நீ கல்வியில் வச்சுட்டு போ, விவசாயத்தில் வச்சுட்டு போ, சம்பாவில் வச்சுட்டு போ, தாளடியில், குறுவையில், அதில் இப்போ டார்கெட் வைங்க. இதெல்லாம் இது அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மார்க்கில் போய் குடித்தா 200 ரூபாய் குடிக்கணும், இங்கே 30-40 ரூபாய் கிடைக்குது. இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் திமுக மட்டும்தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா குடிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதுதான் டெட்ரா பேக்லேருந்து, அப்புறம் வந்து அந்த ஏடிஎம் அதில் வரத்தும், ஹோம் டெலிவரி, அடுத்தது ரேஷன் கடையில் தான் வைக்கணும். அது வச்சுருவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.